அன்பிற்குரியவர்களை, இந்த பதிரிலே ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தினான். இமாம் ஜலாலுத்தீன் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய கித்தாபிலே பதிவிடுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா 1000 ஏறத்தாழ 1000 முஅஜிசாக்களை வழங்கினான். ஒவ்வொரு நபியுக்கும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட முஅஜிசா அற்புதத்தை கொடுத்திருக்கிறான். முஅஜிசான்னு சொல்லுவாங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ் தந்த அற்புதத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஷிஃபாவுடைய அந்தஸ்தை, ஷிஃபா செய்யக்கூடிய கரங்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான். கண் தெரியாதவங்களை அவங்களுடைய கரம் பட்டால், தோல் வெண்குஷ்ட நோயுடையவர்கள் மீது அவர்களுடைய கரம் பட்டால் அவர்களுக்கு ஷிஃபா. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே சூனியம் தலைவிரித்து ஆடிய பொழுது அதே சூனியத்தை வைத்து சூனியக்காரர்களையே இஸ்லாத்திற்கு அவர்களை முஸ்லீமாக ஆக்கும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருந்தான். இப்படி ஒவ்வொரு நபிக்கும் என்று சில பிரத்யேகமான அற்புதங்களை வழங்கிய ரப்புல் ஆலமீன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் ஏறத்தாழ 1000 அற்புதங்கள். அதில் மிகவும் முக்கியமான, அவசியமான, தேவையான அற்புதம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நிகழ்த்திய பேர் அற்புதங்களில் ஒன்று பத்ர். பத்ர் போர்க்களத்தில் முதல் அற்புதம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா 10வது ஜுஸுடைய முதல் பக்கத்தில் சொல்றான், இவர்களுக்கு அவர்களை குறைத்து காட்டினோம், அவர்களுக்கு இவர்களை குறைத்து காட்டினோம். இப்படி காஃபிர்களுக்கு முஸ்லிம்களை குறைத்து காட்டினோம், முஸ்லிம்களுக்கு காஃபிர்களை குறைத்து காட்டினோம். இதில் என்ன விளக்கம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் குறைவாக இருக்கின்றார்கள். நமக்கு தெரியும், நம்ம 313 பேர் தான் இருக்கிறோம். அங்கே காஃபிர்கள் ஏறத்தாழ 1000 பேர் இருக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு முஃமினுடைய கல்விலும் இப்படி ஒரு சிந்தனை வந்துடக்கூடாது. நம்ம 300 அங்கே 1000, ஏறத்தாழ 3 மடங்கு இருக்குதே, நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்ற எண்ணம் எந்த ஒரு முஃமினுடைய கல்விலையும் வந்துடக்கூடாதுன்ட்டு அல்லாஹ் தஆலா காஃபிர்களுடைய எண்ணிக்கையை முஸ்லிம்களுக்கு குறைத்து காட்டினான். இது ஒரு பக்கம் தெளிவாக இருக்கு. காஃபிர்களுக்கு ஏன் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாக அல்லாஹ் காட்டணும்? ஏற்கனவே குறைவாக தான் இருக்கிறாங்க. அப்போ ஏன் அல்லாஹ் இன்னும் குறைவாக காட்டணும்னு சொன்னால், பத்ர் கண்டிப்பாக நடந்தாகணும். இந்த பத்ரிலே காஃபிர்கள் தோல்வி அடைய வேண்டும், அல்லாஹ் முடிவு செஞ்சது. அதனால் இந்த இருக்கிற கொஞ்சத்தையும் அவர்களுடைய பார்வையில் அல்லாஹ் இன்னும் கம்மியாக காட்டினான். நம்ம 1000 பேர் இருக்கிறோம், இந்த சும்மா இந்த எறும்பு கூட்டத்துக்கு அந்த மாதிரி ரொம்ப குறைவாக அல்லாஹ் காட்டி, இந்த கூட்டத்தில் இருக்கு நமக்கு என்ன பயம், போய் இன்னைக்கு எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிடணுன்ற அந்த வேகம், வெறி அவர்களுக்கு என்ன சொல்றது, ஒரு அசால்ட், பார்த்துக்கலாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எதிரிகளின் மீது ஒரு பொதுவோக்கு தன்மையை அல்லாஹ் உருவாக்கி விட்டான். இதனால் காஃபிர்களுக்கு முஃமின்களை அல்லாஹ் குறைத்து காட்டினான். இது பத்ரில் நடந்த முதல் அற்புதம். அப்போ இதன் மூலமாக அல்லாஹ் சொல்றான், ஃபஸப்பத்தஹும், 2 பேரையும் போருக்கு தயாராக அவங்களுடைய இடத்துல அல்லாஹ் நிப்பாட்டிட்டான். காஃபிர்களும் பின்வாங்கிறதா இல்லை, முஸ்லிம்களும் பின்வாங்கிறதா இல்லை, போர் கண்டிப்பாக நடக்கும். இது முதல் அற்புதம். இரண்டாவது அற்புதம், அல்லாஹ் தஆலா நாளை பகல் பத்ர் நடக்க போகின்றது என்று சொன்னால், இன்றைய இரவு ஒரு அருமையான நிம்மதி தரக்கூடிய ஒரு தூக்கத்தை கொடுத்தார். தூக்கம் ஒரு அற்புதம் இல்லையா? அந்த அற்புதம் எப்போ நடக்குது? அதுதான் பேர் அற்புதம். நாளைக்கு வாழ்வா சாவா. ஒரு கற்பனைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒரு 4 போலீஸ்காரை வந்து நின்றுட்டு இருக்கிறான், நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அங்கே போலீஸ்காரங்க ஏதோ விசாரிச்சுட்டு இருக்கிறான். நம்ம யாராவது தூங்குவோமா வீட்டில்? என்ன ஆச்சோ ஏதாச்சோ, எதுக்கு வந்திருக்கிறான், அவனை எதுக்காக பார்க்க வந்திருக்கிறான், நம்ம என்ன பண்ணோம், நமக்கு என்ன ஆகும், தோன்றுமா இல்லையா சிந்தனை? பக்கத்து வீட்டில் திருட்டு நடந்துருச்சு, ஒரு வாரம் நம்ம வீட்டில் தூக்கம் இருக்காது. பக்கத்து வீட்டில் திருட்டு நடந்துருச்சு. அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடியான நிலைமை வரும் பொழுது நம்முடைய மன உள்ளம் வந்து நிம்மதியாக இருக்காது. பயங்கர ஊசலாட்டம் இருக்கும், அதிகமான சிந்தனைகள் இருக்கும், ஒரு படபடப்பு தன்மை இருக்கும்.
அப்போது தூக்கத்துக்கு அங்கே வேலை இருக்காது. அதனால தான் இந்த சைக்காலஜி டாக்டர்லாம் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட இந்த மென்டல் டிஸார்டர் மன ரீதியான நோய்க்கு போனாலே முதல்ல அவர் செய்கிறது என்ன, நல்லா ஒரு ஸ்லீப்பிங் டோசேஜ் அதிகமாக உள்ள மாத்திரையை கொடுத்து நல்லா படுத்து தூங்கு அப்படின்னு தான் அவர் கொடுப்பார். காரணம், இந்த மன ரீதியான நோய் உள்ளத்திலே உள்ள படபடப்புக்கு மிகப்பெரிய மருந்து தூக்கம். அப்போ அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு எந்த ஒரு படபடப்பும் நாளைய போர்க்களத்தில் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக புத்துணர்ச்சியாக எதிரிகளை மேற்கொள்ளும் பொழுது உள்ளத்தில் எந்த ஒரு திடுக்கமும் இருக்கக்கூடாது என்பதற்காக அன்றைய இரவிலே அல்லாஹ் தஆலா நிம்மதியான உறக்கத்தை தருகின்றான். இது பத்ரில் நடந்த இரண்டாவது அற்புதம். மூன்றாவது அற்புதம், அது எப்படி அற்புதம் என்பதை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் பத்ர் களத்தை நாம் ஆராய வேண்டும். பத்ர் போர்க்களத்தில் காஃபிர்கள் முன்னாடியே வந்து ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். கிணறு தண்ணி வசதி பக்கத்திலே இருக்கு. அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தினுடைய மணல் பரப்பளவு, மணல் அங்கே இருக்கக்கூடிய மண் போர் செய்வதற்கு ஏற்றவாறு சமமாக சரியாக இருக்கு. ஆனால் இங்கே முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடத்திலே தண்ணீரும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பூமியுடைய நிலத்தின் அந்த மணல் என்பது குன்றும் குழியுமா இருக்கு. இப்போ போர்க்களத்தில் ஓடும்போது வேகமாக சண்டை போடணும், பாஞ்சு அடிக்கணும், குன்றும் குழியுமாக இருந்தால் தவறி விட வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனால் ஒட்டகம் குதிரை கூட அந்த குன்று குழியில் ஓடும் பொழுது தவறி விழுக வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒருவர் விழுந்து விட்டார்கள் என்று சொன்னால் அது அந்த படையவே பாதிக்கும் இல்லையா? இப்படிதான் பத்ருடைய களம் இருக்கு. அல்லாஹ் தஆலா இதை மாற்றி அமைக்க விரும்பினான். இதை அல்லாஹ் தஆலா மாற்றி அமைத்தான். அதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு, அன்றைய அதிகாலையிலே அல்லாஹ் தஆலா ஒரு மலையை நசீபாக்கினான். மலையை கொடுத்தா மலை ரெண்டு வேலை செஞ்சது. ஒன்று, முஸ்லிம்களுக்கு அதிகமாக குடிப்பதற்கும் சில பேருக்கு குளிப்பதற்கும் தண்ணீர் தேவைப்பட்டது. அல்லாஹ் தண்ணியை பாலைவனத்தில் நசீபாக்கினான் தேவையான நேரத்தில். இன்னொன்று என்ன, இந்த பெய்த அந்த மழையின் காரணமாக குன்றும் குழியுமாக கரடு முரடாக இருந்த இந்த மணல் மழையின் காரணமாக அப்படியே லெவல் ஆயிடுச்சு, சமமாக ஆகிவிட்டது. இங்க முழுக்க முழுக்க நமக்கு சாதகமாக அல்லாஹ் இந்த மலையை அமைச்சிட்டான். அப்படியே அந்த பக்கம் காஃபிர்களுக்கு ஏற்கனவே சமமாக சரியாக இருந்த மணல் மலையின் காரணமாக சகதியாகவும் குழியாகவும் மாற்றப்பட்டது. அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பார்த்தீங்களா? இது மூன்றாவது அற்புதம். வல்ல ரஹ்மான் அனைத்து நற்காரியங்களையும் இந்த ரமதானிலே செய்யக்கூடிய நசீபை நமக்கு தருவானாக. அதே சமயம் பாவ செயல்களை விட்டும் நம்மை தவிர்த்து கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி உடலாலும் உள்ளத்தாலும் செயல்களாலும் நோன்பு வைக்கக்கூடிய நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.